السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس. புகழுக்கு தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அளவற்ற கிருபையால் இரண்டாவது நாள் தராவிய தொழுகையை நாம் தொழுது அமர்ந்திருக்கிறோம். இரண்டாவது நோன்பை வைப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். இந்த சஹருடைய உணவு என்பது ஃபர்லோ வாஜிபோ அது கிடையாது. சஹருடைய உணவு உண்பது என்பது சுன்னத்து தான். அந்த சுன்னத்து என்பதை அவசியம் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஏதோ நாம் நோன்பு வைக்க வேண்டும், உடலுக்கு சக்தி வேண்டும் என்பதற்காக வேண்டி சாப்பிட வேண்டும். அறவே சாப்பிடாமல் இருந்தாலும் கூட நோன்பு என்பது மிக கடினமாக தெரியும். சிலர்கள், வயது முதிர்ந்தவர்கள், சில தாய்மார்கள் கூட லேட்டாக எழுந்தால் அப்படியே நியத்து சொல்லி நோன்பு வைத்து விடுவார்கள். இப்போ அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருப்பதால் பலர்கள் அதை மாதிரி செய்கிறாங்க. இப்போ கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும் என்பதல்ல, சாப்பிட வேண்டும், அது சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சாப்பிடக்கூடியதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணும், சுன்னத்து என்பதனால் நம்ம சாப்பிட்றோம். அது ஃபர்லோ வாஜிபோ கிடையாது. ஆனால் பலர்கள் ஒரு ஃபர்லை போன்று வாஜிபை போன்று நல்லா ஒரு கழுத்து வரையும் ஃபுல்லாக தட்டி விட்டு கடைசியில் சில இடங்களில் டவுன்லாம் பார்க்கலாம், ஃபுல்லாக சாப்பிடுவாங்க, ஃபஜ்ர் தொழுக வருவாங்க, சுஜூது சஜிதா ருக்கு கூட அவங்களால செய்ய முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. காரணம் அவ்வளவு சாப்பிட்டு வருகிறார்கள். இப்படி சஹருக்கு இப்படி அதிகமாக சாப்பிடுவது கூட நோன்பினுடைய பலனை அது வீணாக்கிவிடும். சும்மா சாப்பிட்ணும், ஏதோ அரை வயது சாப்பிட்ணும். அதுலேயும் சிலர்கள் இந்த 11 மாதம் சாப்பிடாதவரெல்லாம் கலா செய்வாங்க. எப்படி நம்ம தொழுகையை கலா செய்கிறோமோ அதே போன்று இந்த 11 மாதங்கள் என்னென்ன சாப்பிடணும் அதெல்லாம் இந்த ஒரு மாதத்துல சாப்பிடுவாங்க. இப்படியும் இருக்கக்கூடாது. நோன்பு என்பது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த சாப்பாட்டை கட்டுப்படுத்துறத நோன்பு. சஹருடைய நேரத்திலே முடிந்த அளவிற்கு நம்மால் முடிந்த அளவு கொஞ்சமாக சாப்பிடணும். பல பதார்த்தங்களை, பல ஐட்டங்களை வைத்து நாம் சாப்பிடக்கூடாது. நோன்புக்கு இவ்வளவெல்லாம் பல உன்னதமான சிறப்புகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால் சாப்பாடு என்பது முக்கியமாக சாப்பிட்ணும் தான். அதையே ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும். அதே போன்று நம்ம சஹருடைய நேரத்தில் மற்ற நாளில் பலருக்கு தஹஜ்ஜத்துடைய தொழுகை 199 என்று சொல்லலாம். சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய அந்த தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. காரணம் அந்த அளவிற்கு நமக்கு வேலைகளாக இருக்கும், அல்லது பல ஏதாவது தூக்கம் அந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியாது. ஆனால் இந்த நோம்பில் மட்டும் சஹருடைய நேரத்தில் தொழக்கூடிய, தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். அதாவது ஃபஜ்ருக்கு வாங்க சொல்வதற்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அல்லது 1/4 மணி நேரம் முன்னாடி வரையும் இந்த தஹஜ்ஜத் தொழுகை தொழுகலாம். 4 ரக்காத்து 2 ரக்காத்தை 4 ரக்காத்து தொழலாம். ஏன்னா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை மற்ற மாதங்களில். இப்போ நம்ம சஹருக்கு எழுந்திருக்கிறோம், எழுந்த உடனே நேரம் இருந்தால் தொழுங்க, இல்லாட்டி சஹருக்கு சாப்பிட்டு தொழுங்க. இந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் நம்ம ஏற்கனவே அல்லாஹ்வும் குர்ஆனிலே தஹஜ்ஜத்தை பற்றி சொல்கிறான். ஃபத்தஹஜ்ஜத் நாஃபிலத்தல்லக்,
அதே மாதிரி இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நம்ம தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையில் கேட்ட துஆவை உடனே கபூல் செய்யலாம். ஏன்னா பெரிய நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், அதனால் அல்லாஹ் வந்து உடனே கபூல் ஆகிட்டேன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. தஹஜ்ஜுடைய தொழுகையில் சிறப்பான ஒரு தரஜா இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எல்லா நஃபில் தொழுகையை விட அதற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்குது. நான் தஹஜ்ஜுக்கு தொழக்கூடியவர்களுக்கு வானவர்கள் துவா செய்கிறாங்க. வானவர்கள் இந்த தஹஜ்ஜுக்கு தொழுவதற்காக வேண்டி துவா செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க? யாரெல்லாம் அவர் கேட்குறத கொடு. வானவர்கள் என்பவர் ரொம்ப தூய்மையானவர்கள், எந்த ஆசாவாசம் இல்லாதவங்க. வானவர்களுக்கு மலாயித்துமார்களுக்கு எதுவுமே தெரியாது. அல்லாஹ் என்ன சொன்னானோ அந்த கட்டளை மட்டும் செய்யக்கூடியவர்கள் இந்த வானவர்கள். இப்போ அவங்க நல்லதுதான் செய்வாங்க, கெட்டது அவங்களுக்கு தெரியவே செய்யாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வானவர்கள் துவா செய்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். அதனால் நம்ம அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா ஒரு பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அந்த மாதிரி இஃப்தாருடைய நேரம், இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படும். இப்போ அதுலேயும் நமக்கு ஒரு சிறந்த பலன் உண்டு. இஃப்தாருடைய நேரத்தில் அதிகமான இடங்களில் இஃப்தாருடைய நேரத்தில் இந்த துவாவை பற்றி சிந்திக்கிறது இல்லை. இப்போ நமது ஊரில் நாச்சு நம்ம துவா செய்கிறோம், இது மாதிரி சில ஊர்களில் பார்த்து அப்படியே துவா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி துவா ஓதுறது. ஏன்னா அது முக்கியமான நேரம், துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். நம்ம பசியோடு இருந்து அல்லாவுக்காக வேண்டி, அல்லாஹ் சொன்னானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி பசியோடு இருந்து நம்ம கேட்குறோம் அல்லாட்ட. அந்த முடிகிற நேரத்தில் கேட்குறோம். அப்போ அல்லாவுக்கு பிரியமான நோன்பை நீ எனக்காக வேண்டி பசியாக இரு என்று சொன்னதை, அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றி விட்டு நாம் அல்லாட்ட கேட்குறங்கும் போது அல்லாஹ் பிரியப்படுறான். என்னுடைய கடமையை நான் சொன்னதுக்கு நீ செஞ்சையில, இப்போ நீ என்னன்னு கேளு, நான் தர்றேன். அப்போ அந்த நேரத்தில் தான் பல இடங்களில் இந்த கஞ்சியை பார்ப்பாங்க, எப்போ டைம் ஆயிடுச்சான்னு பார்ப்பாங்க, நேரத்தை பார்க்குறது, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, இன்னும் காண நியத்து சொல்லி கொடுக்கலையே, இன்னும் எங்கே போனாருன்னு தெரியலை, நியத்து சொல்லி கொடுக்குறவரு. சில இடத்துல பிலால் கூட நியத்து சொல்லி கொடுக்குறாங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு, ஆள் இருக்காரா இல்லை? எல்லா பிரச்சனையும் அங்கே தான். இந்த துவாவை பற்றியே சிந்திக்கிறதே இல்லை. அதில் சிலவர் ஏப்பா அவருக்கு ஏன் வைக்கலை, வடையெல்லாம் வைக்கலை, சம்சாவனம் வைக்கலை, கஞ்சி அங்கே, இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குமே ஒழிய அதிகமானவர்கள் இந்த இஃப்தாருடைய நேரத்தில் துவாவை பற்றி சிந்திப்பதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் துவா ஓதக்கூடிய நேரத்தில் இன்னும் சத்தமாக பேசுவாங்க. நேரம் ஆயிடுச்சுப்பா, துவா ஓதுறாங்கப்பா, சீக்கிரம் கொண்டு வா, அதை கொண்டு வா, அது எங்கே இருக்கு? எல்லா பிரச்சனையும் இந்த துவா ஓதும் நேரத்தில். துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம், நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அந்த துவா இஃப்தாருடைய நேரம், அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்க, அடுத்து நம்மளுக்கு கொடுப்பானா மறுநாளே நமக்கு எப்படி சூழ்நிலை தெரியாது. அப்போ அந்த இஃப்தாருடைய நேரத்தில் தஃப்சீரில் எழுதுகிறாங்க, இந்த இஃப்தாருடைய நேரத்தில் நீங்கள் அதிகமாக அல்லாட்ட கேளுங்க, அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் கேளுங்க. அதே போன்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறாங்க, நம்ம இஃப்தாருடைய நேரம் முடிஞ்சிட்டோ அல்லது சஹருடைய நேரத்திலேயோ உண்பதற்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கவில்லை. அந்த உண்பதை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டியே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான். அப்போ பசின்னா என்னன்னு தெரியணும். சஹருக்கும் சாப்பிட்றோம், இஃப்தாருக்கும் நல்லா சாப்பிட்றோம், இங்கேயும் சாப்பிட்டு இங்கேயும் கொடுக்குறேன் சாப்பிட்டு, வீட்டிலையும் போய் ஏதாவது நல்லதை சமைச்சு சாப்பிட்டு நம்ம இருந்தாலும் பசியை பற்றி நம்ம எப்படி உணர்வோம்? அது பகலில் சாப்பிட வேண்டியதெல்லாம் இந்த 2 நேரத்துலையும் நம்ம சாப்பிட்டா இப்போ பசியை பற்றி உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே அல்லாஹ் கடமையாக்கினான். ஏன்னா பசியோடு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அதையும் நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதே மாதிரி தராவிய தொழுகை இன்றைக்கி பல இடங்களில் வாலிபர்களை விட பெரியவர்கள் தான் தொழுது கொண்டிருக்கு, கடைசி வரையும் தொழுகிறாங்க. 20 ரக்காத்தையும் தொழுகிறது வயதில் முதிர்ந்தவர்கள் தான். ஒரு 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் நிறைய பேர் தொழுகிறாங்க. இந்த இளைஞர்கள்லாம் அங்கங்கே நின்று சில இடங்களில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழுகையில் அந்த முடிக்க போகிறாங்கன்னு தெரியும் சரியா, குமுல் ஹாசிரோன்னு லேசாக நீட்டினோடனே உடனே ஓடி வருவாங்க, ஓடி வந்து சேருவாங்க. 2 ரக்காத்து 4 ரக்காத்து முடிஞ்சால் திருப்பி உட்காந்து போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இளைஞர்களிடம் இன்னைக்கு
இந்த செல்லு வந்தது போதும் எவ்வளவு வீணான முறையில் இபாதத்துகள் குறைந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப குறைஞ்சு போச்சு இபாதத்து. இப்போ இபாதத்துகள் இந்த ரமலானில் கூட நாம் சரியாக செய்வதில்லை. 20 ரக்காத் எவ்வளவு முக்கியமான சுன்னத்துன்னா எவ்வளோ முக்கியமானது. இப்போ ஃபஜ்ரில் காலையில் பருள் வந்து 2 ரக்காத்து, லொஹருக்கு பருள் எத்தனை 4 ரக்காத்து, இப்போ அசருக்கு 4 ரக்காத்து, மொத்தம் அப்படியே கூட்டுங்க ஒவ்வொன்றா. மகரிபுக்கு 3, இஷாவுக்கு 4, மொத்தம் பருள் மட்டும் ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து. வித்ருவாஜ் 3, அதுவும் தொழுதுதான் ஆகணும். பருளையும் தொழுதாகணும், வித்ருவாஜுமையும் தொழுதாகணும். மொத்தம் 20. இந்த 20 ரக்காத்தினுடைய பலனை ஒரு ஃபர்லு நம்ம செஞ்சோம்னா இந்த ரமலானில் 70 ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். இப்போ இந்த 20 ரக்காத்துக்கும் அந்த ஒரு நாளைக்கு நம்ம ஃபர்லாக வாஜிபாக நிறைவேற்றக்கூடிய அந்த 20 ரக்காத்தினுடைய சிறப்பை விட அதிகமாக அல்லாஹ் ஃபர்லை கொடுக்குறோம். எவ்வளவு சிறப்பு யாருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு எத்தனை பேர் 8 ரக்காத் தொழுதுன்னு போகிறவங்க இருக்கிறாங்க, 10 ரக்காத் தொழுதுன்னு போகிறவங்க இருக்கிறாங்க, 10 ரக்காத் தொழுது முடிஞ்சோடனே வர்றவங்களும் இருக்கிறாங்க. 10 ரக்காத்து முடிஞ்சு சரி போவோம், அந்த 4 ரக்காத்துலேயும் வந்து சேர்றவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஹரம் ஷரீஃப்லையும் பைத்துல் முகத்த இதுலையும் மஸ்ஜிது நபவிலையும் 8 ஆக்கிட்டாங்க. நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் 8 தொழுங்கன்னு நீங்கள் கேட்கல. இன்னைக்கு பாருங்கள் அங்கேயே 8 ஆக்கிட்டாங்க. நான் ஒருத்தன் தவறு செய்கிறான்னு சொன்னால், இபாதத்தை குறைக்கிறான்னு சொன்னால் அது நல்லதா கெட்டதா? காலாகாலமும் 20 ரக்காத் தான் தொழுது. இன்னைக்கு அந்த மன்னரை பற்றி எவ்வளவு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டவரும் இஸ்லாமியர்கள் அனைவர்களும் எவ்வளவு தூற்றுகிறார்கள். எத்தனையோ ஒரு கடுமையான தீமையான அந்த நாட்டுக்கு ஒவ்வாத மார்க்க சட்டத்திற்கு புறம்பான செயலை எத்தனையோ செய்து கொண்டிருக்கிறார் சவுதி மன்னர். அதனால் எத்தனை பேர்களுடைய சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறார். ஒருத்தர் தீமையை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை மாதிரி நம்மளும் செய்யக்கூடாது. ஒரு இபாதத்தை குறைக்கிறான்னு சொன்னால் நம்மளும் குறையக்கூடாது. மஸ்ஜிது நபவிலையும் சரி, ஹரம் ஷரீஃபிலையும் சரி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் சரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் சரி, அதில் வந்து குலஃபாக்கள் எத்தனை தாபியீன்கள் எத்தனை பேர் வந்தாங்க, யாராவது குறைச்சாங்களா? அந்த தவறை யார் செஞ்சிருக்காங்க? இபாதத்தை குறைச்சிருக்கான்னு சொன்னால் அவங்க இத்தகைய ஒரு சாபக்கேடு. அதை நம்ம யோசிக்கணும். அவங்க செஞ்சுட்டாங்கன்னு நம்மளும் செய்வோம்னா அந்த சாபம் நமக்கு வேணுமா? தேவையில்லை. ஃபர்லுடைய நன்மை 20 ரக்காத், 17 ரக்காத்து, வித்ருவாஜிபை சேர்த்து 20 ரக்காத்து நம்ம தொழுகிறோம். ஃபர்லு வாஜிபு அதனுடைய நன்மையை விட அதிகமாக அல்லாஹ் அந்த ரமலானில் நமக்கு தருகிறான் என்று சொல்லும்போது நாம் ஏன் செய்யக்கூடாது? நன்றாக நாம் சிந்திக்கணும். இந்த ரமலானுடைய ஒரு மாதம் மட்டும் நன்மைகளுக்குரிய சீசன். வியாபாரியை பாருங்கள், தீபாவளி வந்துட்டா, பொங்கல் வந்துட்டா, பெருநாள் வந்துட்டா, எவ்வளவு விளம்பரம். அந்த சீசனில் அதை சம்பாரிச்சா தான் அதை வச்சு 11 மாதமோ ஏதாவது ஒரு நஷ்டம் வந்தாலும் அது ஈடாகும், அதை ஈடு கட்டிக்கலாம். எவ்வளவு விளம்பரம், டிவிலையும் சரி போகிறதுக்கும் சரி, எவ்வளவு என்ன கொடுக்குறோம். அந்த சீசனில் நம்ம அதை சரியாக பயன்படுத்தணும் என்பதற்காக வேண்டி அவன் செய்கிறான். இப்போ அதே போன்று இந்த ஒரு மாத காலம் ஒரு சீசன், நன்மையை சம்பாதிப்பதற்குரிய ஒரு சீசன். என்ன செய்யணும்? நம்ம எவ்வளவு அதிகமாக நல்லதை செய்யணுமோ அதை செய்யணும். தஹஜ்ஜுடைய தொழுகணும், சும்மா இருக்கும்போது திக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க ஓதுங்க, எவ்வளவு செலவாத்து ஓதுங்க. ரசூலுல்லாஹ் செலவாத்து ஓதுற எவ்வளவு நன்மையான காரியம். இது போன்ற நன்மையான காரியங்களை நாம் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்கிட்ட அதிகமாக கேட்கணும். இஸ்திக்பார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கோம், அதுக்கு இஸ்திக்பார் செய்யுங்க. இந்த ஒரு மாத காலம் நமக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய ஒரு வழங்கிய பெரிய பாக்கியம். அதனால் நன்மைகளை நாம் ஒரு சீசனாக நினைத்து நாம் அதிகமாக சம்பாதிக்க வேணும். அது இஃப்தாருடைய நேரத்தில், சஹருடைய நேரத்தில்னா தஹஜ்ஜத் தொழுது நீங்கள் துஆ செய்யுங்க, அல்லாஹ் கபூலாக்குவான். நம்முடைய எத்தனையோ வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்தார்கள், பக்கத்து வீட்டார்கள், ஊரார்களுடைய பிரச்சனை, நாட்டுடைய பிரச்சனை எவ்வளவோ இருக்கும். அதனால் அத்துணை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்போம் அல்லாஹ். அதற்காக வேண்டி துஆ செய்யுங்க. நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் இந்த ரமலானில் என்ன நற்பலன்களையும் அதிகமான நன்மைகளையும் அல்லாஹ் வழங்க இருக்கிறானோ அத்துணை பிரயோஜனங்களையும் தர்ஜாக்களையும் அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின்.
وبارك وسلم عليه. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات واشف مرضانا وطول حياتنا برحمتك يا ارحم الراحمين. ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. صل على النبي محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.